மனோஜும் ரோகிணியும் 30 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டு சாவி உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேங்க, 2 நாள் வெளில போயிடுவோம், உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கூட்டு வந்து நீங்கள் தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை முத்து எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் 30 லட்ச ரூபா, வீட்டு டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, கீயும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்து கேட்குறாங்க, ஏன்டா உண்மையாலுமே வீடுக்கு நீ அட்வான்ஸ் கொடுத்துட்டியாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா என் கையில் ஒரு 10 லட்ச ரூபா வந்து மீதி 20 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து லோன் போட்டு கொடுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ வந்து லாயரே இல்லை வந்து வேறு யார்கிட்டயாவது நீ வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ணல, படித்து பார்த்தா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அறிவு விட்டவனே, அது கரெக்டாக இருக்குன்னு உனக்கு எப்போ தெரியும்? நீ என்ன லாயர் கடை படிச்சிருக்கிற, இல்லை டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீ செக் பண்ணுறியாடா, பத்திரம் எழுதிட்டு இருக்கிறியாடா நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் படித்து பார்த்தா எனக்கு தெரியும், நான் எவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. படித்த முட்டாலே டிகிரிக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, கரெக்டாக இருக்கா, போலி பத்திரத்தை கூட எத்தனை பேர் தயாரிக்கிறாங்கல்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உண்மையானுமே வந்து அந்த வீட்டு ஓனர் தான் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா இவ்வளோ கேள்வி கேட்குற, அதெல்லாம் உண்மையாக இருந்தால் அங்கே பாரு என்னை நம்பாமல் அவங்க வீட்டு சாவி கொடுத்துட்டு போவாங்களாடா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு சாவி தானே, வீட்டு சாவி மாதிரி எத்தனை பேர் போலி சாவி கூட கொடுப்பாங்கடா, என்னடா இப்படி இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்ன சந்தேகமாக இருந்தால் நாளைக்கு காலையில் நம்ம எல்லோரும் போகலாம், நம்ம வீட்டில் அங்கே போய் 2 நாள் தங்கிருங்கன்னு சொல்லி அவர் இந்த சாவி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க, நாளைக்கு காலை எல்லாத்தையும் கூட்டு போய் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறப்போ அப்படிங்கிறாங்க. பண்ணாமல் சொல்கிறாங்க, ஏன்டா மனோஜ் நான் எத்தனை தடவை சொன்னேன் அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாமல் எதுக்கிட்ட இப்போ வந்து நீ 30 லட்ச ரூபாய் வேறு கொடுத்துருக்க, இன்னும் 6 மாதம் கழிச்சு மீதி பணத்தை கொடுக்கணும்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் அதுக்குள்ளே நல்லா சம்பாரிச்சிடுவார் அங்கிள், நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படியோ சம்பாரிச்சு அந்த வீட்டுக்கு நாங்கள் கடன் எல்லாம் கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னமோ நீங்கள் பண்ணுறது எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போயிடுறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, அவர் எப்போ அப்படி தாண்டா சொல்லிட்டு இருப்பாரு, நீ எதுவும் கவலைப்படாதடா, எல்லாம் நல்லதாக தான் அமையும், எப்படி இருந்தாலும் நீ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக தான் வருவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்து எனக்கு என்னமோ இது சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, ஏங்க இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ஏதாவது தப்பாக அவங்க வாங்குறதுல பொறாமப்படுறீங்கன்னு நினைக்கிறேன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, உண்மையாலுமே இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, போலி டாக்குமெண்ட்டானு செக் பண்ணாமல் இருக்கிறது தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க, அது எனக்கு புரியுது, ஆனால் அவங்க அண்ணா உங்கள் அம்மா எல்லாம் அப்படி எடுத்துக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான், சரி விடு நாளைக்கு காலையில் போய் பார்த்தா தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அடுத்த நாள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனோன்னா வீட்டு கீயை போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க, டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. என்னடா கீயெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிற, டோரே ஓப்பன் பண்ண மாட்டேங்குது, நான் தான் அப்போவே ஏற்கனவே சொன்னேன்ல இதெல்லாம் பொய்யா இருக்கும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ வேணா அந்த வீடு வாங்கினில்ல அவங்க ஃபோன் நம்பருக்கு மேலே கால் பண்ணி பாருடா அப்படிங்கிறாங்க. கால் பண்ணுறாங்க, ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருதுடா அப்படிங்கிற. இப்போ தெரியுதா உனக்கு, அவங்க என்னை உன் தலையில் ஏதோ பண்ணி கட்டிட்டு ஏமாற்றிட்டு உன்கிட்ட 30 லட்ச ரூபாய் ஆட்டை போட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேணா சந்தேகமாக இருந்து எப்போயோ கொண்டு போய் டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பதறி போய் மனோஜ் ரோகிணி 2 பேருமே சேர்ந்து போய் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுறாங்க. அப்போ வெரிஃபை பண்ணுறப்ப தான் தெரியுது அது போலி டாக்குமெண்ட் சொல்லிட்டு. அப்போ முத்து சொல்கிறாங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, போச்சா 30 லட்ச ரூபா போச்சாடா, தேவையில்லாமல் நீ அன்றைக்கி எப்படி 27 லட்ச ரூபா எங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு ஓடினேன், அதே போல் பாரு உங்கள்கிட்ட என்ன நல்லா வசமாக 30 லட்ச ரூபா 2 நாளில் 30 லட்ச ரூபாய் சுட்டிட்டு ஓடிட்டாங்க பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இருக்க சான்ஸ் இருக்காது, ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே இருந்தால் சரி ஓகே, இப்போ டாக்குமெண்ட்லாம் பொய்ன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, உண்மையாலுமே முத்து சொல்கிற மாதிரி நம்ம ஏமாந்துட்டு தான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பார்லராமா உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருக்கா, நீங்கள் ஏமாந்துட்டீங்க தான், இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா உனக்கு, போய் ஒழுங்காக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே 27 லட்ச ரூபாய் என்ன கண்டுபிடிச்சி கொடுக்கல, அது சரி இந்த 30 லட்ச ரூபாய் என்ன கிடச்சிடா போகுது அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே அத்தனை தடவை நான் படிச்சு சொன்னேன்லடா, வேண்டாண்டா இதெல்லாம் பண்ண வேண்டாம், அகலக்கால் வைக்காதீங்கன்னு சொன்னேன்ல, இப்போ தேவையில்லாமல் பாரு கையில் இந்த 10 லட்ச ரூபா போனது மட்டும் இல்லாமல் இப்போ பர்சனல் லோன் போட்டு 20 லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கா, ஆல்ரெடி இங்கே வேறு 27 லட்ச ரூபாய் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது வேறு இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் முத்துவும் சொல்கிறாங்க. இதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ மனோஜோட ஃப்ரெண்டு வராங்க. என்ன உன்னை நம்பி பண்ணதுக்கு இப்போ பாரு அவங்களாம் போய் ஏமாற்றிருக்காங்க, எத்தனை நாள் தான் உனக்கு அவர் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கில் இருக்கப்போ கொஞ்ச நாள் அங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தார், அப்போ தான் எனக்கு தெரியும், மற்றபடி அவரை பற்றி எனக்கு முழுசாலாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கமிஷன் மட்டும் 2% கேஸ் வாங்கிட்டே இல்லை, இப்போ பாரு அவர் எங்கள் 30 லட்ச ரூபாய் தூக்கிட்டு ஓடிட்டார், டாக்குமெண்ட்லாம் போலி டாக்குமெண்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க அவனை பார்த்து சிரிக்க தான் செய்ய போகிறாங்க, படித்து நான் அப்படி முட்டாளாயிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டாளுங்கிறது உனக்கு இப்போ தான் தெரியுதாடா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, பணத்தை நம்ம ஒரு பக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்லராமா அவன் தான் ஏதோ புரியாமல் பண்ணிட்டானா, நீங்களும் பறந்து போய் இந்த வீடு பிடிச்சிருக்குதுங்கிறக்கா அப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க. அவங்க வீட்டு ஓனர்லாம் கிடையாதுங்க, அவங்க வாடகைக்கு வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்படி யாராவது ஏமாறுவாங்களா, போச்சா மொத்த பணமும் போச்சாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் கடுப்பில் இருக்கேன், தேவையில்லாமல் எரிச்சல் கலப்பாத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எரிச்சல் கலப்புறது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கோ, அவங்க அதுக்குள்ளே எங்கேயாவது எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ரோகிணியும் மனோஜும் கிளம்பி போகிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, எதுக்குடா இந்த வேலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தாம்மா நீ நல்லா வருவேன்லாம் சொன்னே இல்லை, வாழ்த்துனே இல்லை,
அப்புறம் இப்போ நீ மாற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி விஜயாட்ட கேட்குறாங்க மனோஜ்.